இனிய காலை வணக்கம். தி பாரத் சிட்டிசன் யூடியூப் சேனலுக்காக ருத்ரா வழங்க வந்திருக்கேன். திரு நட்ராஜ் அவர்கள் நம்மளுடைய கெஸ்டா வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தி பாரத் சிட்டிசன் யூடியூப் சேனல்ல உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பணிகள் ரொம்ப அழகா போயிட்டு இருக்குங்கிறத நான் கேள்விப்பட்டேன். அண்ட் இன்னைக்கு எங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க சார், உங்களுடைய இப்போ பாஜகல உங்களுக்கு ஜேர்னி எப்படி போயிட்டு இருக்கு, அண்ட் மோரோவர் ஓட் போடுறது உண்டான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது மக்கள்ல சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க அதை எடுத்து சொன்னீங்க அப்படின்னா டெஃபினட்டா நிறைய பேருக்கு தெரிய வரும். முதலாவதாக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். நம்ம இப்போ வருகின்ற பாராளுமன்ற எலெக்ஷன் பாரத பிரதமர் தேர்ந்தெடுக்கிற ஒரு எலெக்ஷனா இருக்கு. பாரத பிரதமர் தேர்ந்தெடுக்கிற ஒரு எலெக்ஷனா இந்த எலெக்ஷன் இருக்கும் பட்சத்துல நம்ம புதிய நிறைய இளைஞர்கள் இப்போ முதல் முறையா ஓட்டு போட இருக்காங்க. ஸோ அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொருவரும் ஓட்டு போட வெளியே வரணும். இப்போ நார்மலா இந்த 2-3 days எலெக்ஷன் அப்போ ஹாலிடே கிடைச்சதுன்னா நம்ம பிக்னிக் போறதா இருக்கட்டும், இல்ல அதுவும் டூரிங் ப்ரோக்ராம் பிளான் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொருவரும் அந்த ஒருவிரல் புரட்சியான இந்த தேர்தல் களத்திற்கு அவங்களோட வாக்குச்சாவடிக்கு ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும். அப்படி வாக்களிக்காத பட்சத்தில் தீய சக்திகள் உள்ள நல்லவர்கள் எலெக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில ஊழல்வாதிகளை உள்ளே இழுத்து வர வேண்டிய சூழ்நிலையில் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஸோ நம்ம ஒவ்வொருவரும், இளைஞர்கள், படித்தவர்கள், பெரியோர்கள் அனைவரும் வாக்களிக்கும் பட்சத்தில் உண்மையானவர்களை, நாட்டுக்கு நல்ல செய்யக்கூடியவர்களை, நல்ல உள்ளங்களை நாம் தேர்ந்தெடுக்க முடியும், பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க முடியும். நம் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை, பிரதமர் கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களை உடனுக்குடன் மக்களிடத்தில் எடுத்து வர முடியும். ஸோ ஒவ்வொருவரும் வாக்குச்சாவடிக்கு வாக்களிப்பது அவர்களுடைய முதற் கடமையாக நினைத்து இந்த ஒருவிரல் புரட்சி விழாவிற்கு வருகை தர வேண்டும் என்பதை என்னுடைய அன்பான வேண்டுகோளாக வைக்கின்றேன். மிக மகிழ்ச்சி. எந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், நோட்டா அப்படிங்கறதுல ஓட்டு போட்டா நம்ம ஓட் போடணும் அப்படிங்கிற ஒரு உரிமை இருக்கு எனக்கு, அதனால நான் போடுறேன். பட் எனக்கு எந்த கட்சியும் பிடிக்கல, அதனால நான் நோட்டால போடுறேன் அப்படின்றாங்க. அந்த நோட்டால போடுறதுனால மட்டும் கூட இருக்க வேண்டிய தீய சக்திகள் இன்னும் உள்ளதா வராங்க அப்படிங்கறதுல ஒரு புரிதல் இருக்கு. அதை பத்தி உங்களுடைய புரிதல் என்ன? ஆக்சுவலா நோட்டாவுக்கு எதுக்கு நம்ம போடுறோம்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற வேட்பாளர்களை நமக்கு தெரியாத பட்சத்தில் நோட்டாவுக்கு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. நோட்டா போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதாவது நம்ம வாக்குச்சாவடிக்கு நம்மளோட பிரசன்ஸை காமிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இருக்கிற வேட்பாளர்கள்ல எந்த வேட்பாளர் நம்மை உண்மையாக வழிநடத்த முடியும்? அவர்கள் நம்முடைய பகுதியில் உள்ள பிரச்சனைகளை மத்திய அரசுக்கு எடுத்து சென்று உடனுக்குடன் தீர்த்து வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நல்ல வேட்பாளர்களை, இருக்கும் அனைத்து வேட்பாளர்களில் யார் நல்லவர், யார் நம்முடைய பகுதிக்கு சேவை மனப்பான்மையுடன் செய்யக்கூடியவர் என்று தேர்ந்தெடுத்து மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும். நோட்டா போடுவதனால் வேற எந்த பயனும் இல்லை. இருக்கின்ற அனைத்து வேட்பாளர்களையும் ஆராய்ந்து யார் நல்ல வேட்பாளர் என்ற அவர்கள் அறியாத பட்சத்தில் மற்றவர்களுடன் அதை கலந்து ஆலோசிக்கப்பட்டு பின்பு அந்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். மிக்க நன்றி சார், மிக சிறப்பா நீங்க பதில் சொன்னீங்க. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்த சின்னத்துக்கு நம்ம ஓட்டு போடணும், அதே மாதிரி எந்தெந்த ஏரியாஸ்ல எப்படிப்பட்ட சின்னங்கள் அப்பியர் ஆகும் அந்த எலக்ட்ரல் பாக்ஸ்ல அதை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும், என்ன புரிதல் நமக்கு தேவை, இத பத்தி நீங்க சொல்லுங்க சார். தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட தலைமையில அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கின்றது. குறிப்பா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா 4 சின்னங்கள் இருக்கு. தாமரைங்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் சின்னம். அந்த தாமரையின் தலைமையில மாம்பழம், பாட்டாளி மக்கள் கட்சியின் சின்னம் மாம்பழம்.
ஜி.கே. வாசன் அவர்களின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சின்னம் சைக்கிள். ஓகே. டிடிவி தினகரன் அமமுகவின் சின்னம் வந்து குக்கர். ஓகே சார். சோ அது மட்டும் அல்லாமல் திரு ஓபிஎஸ் அவர்களின் சின்னம் பலாப்பழம். ஓகே. ஆக இந்த 4 சின்னங்களும் தமிழகத்தில் குறிப்பாக போட்டியிடுகின்றது. சரிங்க சார். இதில் தாமரை எங்கெங்கே போட்டியிடுகின்றது, அங்கே தாமரை சின்னத்தில் வாக்கு பதிய வேண்டும். சரிங்க. தாமரை போட்டியிடாத இடங்களில் குக்கர் இருக்கும், அல்லது சைக்கிள் இருக்கும், அல்லது பலாப்பழம் இருக்கும். சரிங்க. சோ இதில் 4 சின்னத்தில் ஏதாவது ஒரு சின்னத்தில் மக்கள் வாக்களிக்க வேண்டும். சரி. ஒவ்வொருவரும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வேட்பாளருக்கு அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைய நிலையில் இருக்கின்றோம். கடந்த 10 ஆண்டுகளாக பொற்கால ஆட்சியினை தந்த தன்னலமற்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி, உலக நாயகன், உலகம் போற்றும் உத்தமர், மிகச் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இத்தருணத்தில் நாமெல்லாம் தமிழகத்தை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. குறிப்பாக போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழகத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. இன்றைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக இந்த போதைப் பொருளை அனைத்து குக்கிராமங்களிலும் ஊடுருவ செய்திருக்கின்றார். நாம் போதைப் பொருள் கலாச்சாரத்திலிருந்து நம்முடைய தமிழக இளைஞர்களை காப்பாற்றியே ஆக வேண்டும். அதே போன்று ஊழலற்ற ஒரு ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தாமரை சின்னத்தில் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து இந்த 4 சின்னத்தில் வாக்களித்து மறுபடியும் 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அரியணையில் ஏற்ற வேண்டும். தமிழக மக்களின் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்பதனை ஒவ்வொரு தமிழக மக்களிடம் நான் அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கின்றேன். என்டிஏ கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, அதனுடைய தலைமையில மிச்ச 4 கூட்டணி கட்சிகள் வந்து இருக்கு இல்லையா? பலாப்பழம், குக்கர், சைக்கிள் மற்றும் மாம்பழம். இந்த 4 சின்னங்களை வந்து எப்படி வந்து பிரிச்சு பார்த்து கரெக்டா வந்து அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஓட் போடுவாங்க சார்? உதாரணமாக நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த 4 கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன தாமரையின் தலைமையில். சோ தாமரை போட்டியிடுகின்ற குறிப்பாக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல போட்டியிடுகின்றார். அங்கே தாமரை சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். மீதி கூட்டணி கட்சிகளின் சின்னங்கள் இருக்காது. தர்மபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாம்பழ சின்னம் போட்டியிடுகின்றது. திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுகின்றார். அங்கே மாம்பழ சின்னம் இருக்கும், மீதி சின்னங்கள் அங்கே இருக்காது. சைக்கிள் சின்னம் ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றது. மற்ற 4 சின்னங்கள் இருக்காது. குக்கர் சின்னம் தேனி தொகுதியில் திரு அமமுகவின் தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடுகின்றார். அங்கே குக்கர் சின்னத்தை தவிர மற்ற சின்னங்கள் இருக்காது. சோ இது போல ஆங்காங்கே எந்த தொகுதியில் எந்த வேட்பாளர் நிற்கின்றாரோ அவர்களுக்கு ஏற்றவாறு இந்த கூட்டணி கட்சியில் ஏதாவது ஒரு சின்னம் அங்கே இருக்கும். இதை தேர்ந்தெடுத்து மக்கள் வாக்களிக்க வேண்டும். ரொம்ப 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 சிறப்பா பதில் சொல்றீங்க. ஐ திங்க் நான் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள், மக்களிடையே இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்கள், கேள்விகள், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சரியான விதத்துல வந்து கிளாரிட்டியோட பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி சார். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இதே மாதிரி ஒரு இன்டர்வியூல சந்திச்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துப்போம். மக்களுக்கு தேவையான சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கும். எலெக்ஷன்ல இந்த தடவை நம்ம சரியா ஓட் போடுவோம். நம்மளுடைய கடமை ஓட் போடுறது. அந்த ஒரு விரல் புரட்சி மிக முக்கியம். நன்றி. தி பாரத் சிட்டிசன் யூடியூப் சேனலுக்காக திரு நடராஜ் அவர்கள் இங்கே வந்ததற்கும், நீங்கள் அனைவரும் உங்களுடைய பொன்னான நேரங்கள் செலவழித்து இங்கே பார்ப்பதற்கும்